ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறதுனா, பெண்களே பிறந்ததே மேக்ஸிமம் அதிகமாக என்ன சாபமாக தான் நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே அவங்க அம்மாவோ அவங்க வீட்டு ரிலேஷனோ சொந்த பந்தங்களோ வந்தால் இந்த மாப்பிள்ளை வீட்டில் வாங்க உட்காருங்க இவ்வளோதான், சாப்பிட்டீங்களா வச்சிங்களா இருங்கன்னு எதுவுமே கிளம்புனாங்க. அவங்களும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் எங்கள் பேருக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுங்களே என்ன செய்வாங்க, அவங்க போயிடுவாங்க. இங்கே ஸ்டே பண்ணலாம் என்ன செய்ய தங்கிறதுக்குலாம் விரும்ப மாட்டாங்க. விரும்பினாங்கன்னா இங்கே மதிப்பு இருக்க மதிப்பு என்ன செய்ய போயிடும். அதே அந்த பையங்க வீட்டில் மட்டும் இருந்தது ஆட்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அத்தை மாமா அந்த பையன் அத்தை மாமா வாங்க உட்காருங்க, சித்தி சித்தப்பா எல்லாம் உட்காருங்க 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 தங்கிட்டு போங்க, சாப்பிட்டீங்களா இருங்க, என்ன சாப்பிட்றீங்க, அது வேணுமா இது வேணுமா, பழம் வேணுமா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, ஜூஸ் வேணுமா, அது வேணுமா இது வேணுமா, மேலே பூ இருக்குது கீழே பூ இருக்குது வேணுமா, பழம் வேணுமா, வீட்டில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பறித்து கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. அந்த பிள்ளையும் போட்டு அதை செஞ்சு கொடுத்தியா இதை செஞ்சு கொடுத்தியா அப்படி கொடுத்தியா இப்படி கொடுத்தியா மூச்சு விடாமல் என்ன செய்வாங்க, பாடுபடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலை என்ன செய்யும், ஒரு ஸ்மைல் மட்டும் சிரிச்சுட்டு என்ன செய்யும், எல்லாத்தையும் என்ன செய்யும் செஞ்சு செஞ்சு கொடுக்கும். மனசில் வலி இருக்கும். இதே நம்ம வீட்டிலேருந்து வந்தால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதுங்க வீட்டில் ஆட்கள் மட்டும் வந்தால் நம்ம ஏன் இப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு, ஆனாலும் அடுத்த மட்டும் விட்டு கொடுக்காமல் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அவங்க என்ன செய்வாங்க பார்த்து 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 தான் வீட்டுக்காரங்க மாதிரி என்ன செய்வாங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அதை பார்த்தா இவங்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டாமா, நம்மளோட வீட்டுக்கு நம்ம சொந்த பந்தங்களை எப்படி உணர்வோட மதிக்கிறாங்கன்னு அவங்களும் அதை பார்த்து கற்றுக்கிட வேணாம். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஜென்ஸ் ஃபேமிலிக்கு என்ன செய்யாது, வரவும் செய்யாது, அந்த ஆம்பளைங்களுக்கும் வராது. அதுக்காக 100% ஜென்ஸ் அப்படி தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஜென்ஸ் அண்ட் ஜென்ஸ் ஃபேமிலி அப்படி தான் இருக்காங்க. தப்பான சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.